நமஸ்காரம். எங்க அக்காவாத்துக்கு 3ஆமத்து அக்காவாத்துக்கு அக்கா பிள்ளையாத்துக்கு போனா வளையனூர்ல இருக்கான் அவன். அவன் வந்து கோவில்ல பூஜை பண்றான். ரொம்ப சமத்து குடமாக்குன்ட்டால படிச்சிருக்கானான் தான். ஆனா அவனுக்கு பூஜையில நல்ல வருமானம் இருக்கு சொல்லி இதில போறான். அவன் ஆனா டிப்ளமோ முடிச்சவனாக்கும். அத்தர சூப்பரா வச்சுட்டுருக்கான்ட்டாளா வீடு. அப்படியே கோவைக்காய் காய்ச்சி கொட்டுறது நாட்டு கோவைக்காய். அத்தர டேஸ்ட்டா இருக்குட்டாலாம் நான். ஒரு 1/4 கிலோ நேற்றுக்கே தின்னிருப்பேன். இந்த அக்காவோட பெரிய பேரனாக்கும் கோவிந்தராஜன். ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி கண்ணு சிமிட்டாக்கி அப்படியே நிற்கிறான் பாருங்கோ. எங்கேயோ நான் பெரிய கேமரான் மாதிரி மாடின்ட்டு லலிதா வந்து எல்லாத்துக்கும் முன்னோடியாக நிற்கிறான். அதான் பார்த்தீங்களோ நைனா தெரியறாளோ. ரெடி ஆயாச்சு. எங்கே போகிறதுக்கு தம்பியாத்துக்கு பிள்ளையாத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆயாச்சு. இங்கே ஒரு 10-12 நாள் ஆச்சு. 4-5 நாளாக பைரூர்லேருந்து இங்கே வந்திருக்கா. இப்போ பிள்ளையாத்துக்கு போகிறேன். என்னன்னா அக்காவுக்கு குழந்த பேர குழந்தைய பார்க்கணும், 2 குழந்தைய பார்க்கணும், மாட்டு பொண்ணாக்குது சொல்லிவிட்டு வந்தாச்சு. ஆஸ் யூஷுவல் நேற்றுக்கு ஃபுல்லாக ட்ராவலாக இருந்ததுட்டலா. கார்த்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். 1 மினிட்டு கூட உட்கார நேரம் கிடச்சிடல. நடுவில் இந்த 1 ஹவர் வந்து நம்மளுக்கு கிட் 1 to 2 மணிக்கு கிட்டு கொடுத்துட்டு அதான் சாயந்தரம் அக்காவாத்துக்கு போயிட்டு அப்பாவை அப்படியே தோனியில் விட்டுட்டு வரத்த மணி 10:30 மணி ஆகிடுது. என்னன்னா சரி நாங்கள் தான் வரோமேத்துக்கு வேறு ஆட்டோ ஏற்பாடு பண்ணிட்டு சொல்லிவிட்டு தோனியில் விட்டேன். எங்கள் ஆற்றுல சாமி விளக்கு ஏற்றுறது என்னமோ வேகம் கழியிற மாதிரி தோணும். பூ இல்லைல்லா, சும்மா விளக்கு ஏற்றிட்டு அப்படி சந்தனத்திரியும் கற்பூரவும் காட்டினா வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் நான் காரிய சித்தி விளக்கு ஏற்றுறேன்ட்டேலா. ஒரு நாள் காரிய சித்தி விளக்கு ஏற்றட்டும். கிரிஜா பிரகாஷ் இன்னொருத்தரும் சொல்கிற மாதிரி லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. பைரூரில் இருக்கிற எல்லாருமே ஆயுள் ஆரோக்கிய சௌக்கியத்தோடு இருக்கட்டும்லலா. எல்லா ஜீவ சராச்சரங்களும் ரொம்ப சௌக்கியமாக இருக்கட்டும் சொல்லி பைலூருக்காருக்கு வேண்டி ஒரு காரிய சித்தி விளக்கு ஏற்றிருக்கேன். இன்றைக்கி ஒரு நாள் தானே இருக்கும். எல்லோரும் நன்னா இருக்கட்டும் இல்லலா. ஆல் இஸ் வெல், அப்படி தானே. நல்லா இருப்போம். நிறையா பழமொழி இருக்குது. ஆனால் காற்றில்லை மழை இல்லை, விளக்கு கொஞ்சம் நேரம் ரொம்ப நன்னாவே எரிஞ்சுது. அதுலேயே எனக்கு ஒரு ஹாப்பி இல்லலா. என்ன அங்கே ஒரு தட்டில் வைக்கிறேன் பார்த்தேலா. நேற்றுக்கு நான் எப்போவுமே பண்ணாதது எடுத்திருக்கேன். ஓணம் பம்பர் 500 ரூபா, 1 கோடி 30 கோடிட்டலா. நானும் லலிதாவும் ஒரு சீட்டு எடுத்துருக்கோம். கிருஷ்ணன் கோவிலை பார்த்துக்குங்கோ. கோவில் திறந்துட்டலை. சூப்பராக இருக்கா. எங்காம் வெளியிலேருந்து பார்க்குறத எப்படி இருக்குது. சமத்து குடமாக வச்சுட்டுருக்கேனா. அப்படியே பாலை காய்ச்சி சாமிக்கு ஒரு கிளாஸ் பாலை வச்சுட்டு அது பகுதியில் விட்டேன் பாருங்கள். ஓணம் பம்பர் எடுத்திருக்கேன். 30 கோடி அடித்தா வச்சுக்கோங்க. எத்தனை பேருக்கு செய்யலாம் தெரியுமா. சும்மா எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு சர்வீஸ் பண்ணலாம். தீபாவளி பொடிப்பே நான் 6கிட்டையும் காசு வாங்காக்கி என்னோட காசுலேயே அப்படி எல்லா மக்களுக்கும் எல்லா வருஷம் 1.5 லட்சம் செலவாகும். எனக்கு ஓணம் பம்பர் அடித்தது ஒரு 5 லட்சம் செலவு பண்ணி சாதுக்களுக்கெல்லாம் தீபாவளி பொடிப்பே நான் வழக்கு ஏற்றுறது அதையும் நினச்சிட்டுருக்கேன். பகவான் இதில் கொஞ்சமாவது வரட்டும். எனக்கு கிடைக்கிறதுல கொஞ்சம் சாதாரண மக்களுக்கும் செலவு பண்ணிவிட்டு நம்மளோட கடன்களும் தீரும்லலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். சும்மா எடுக்க மாட்டேன் எப்பவுமே. என்னமோ நேற்றுக்கு தோணித்து சாமிக்கு பாலை வச்சுட்டு ஆஸ் யூஷுவல் பால் தான் எங்கே இருந்தாலும். அதுக்கப்புறம் நம்ம கிளம்பணும். ஓகேவா. அப்போது ஹாப்பி மண்டே எல்லாருக்கும். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கேள். அது தெரியறது பார்த்தீங்களா. என்னோட ஒன்று லலிதாவோட ஒன்று பேர் எழுதியிருக்கோம்ட்டலா 2 பேரும். கரண்டு போயிடுது அதுக்குள்ளே. சரி கரண்டு போனால் என்ன, பகவானுக்கு கண்ணு தெரியுமே, நம்மளுக்கு தான் தெரியாது. லோகம் முழுவன் பகவான் பார்த்துன்னு தானே இருப்பார் லலா. பார்த்தேலா சூப்பராக இருக்கா சாமி. அப்போது இன்றைக்கி பேக் டு சென்னை கிளம்புறேன். இருட்டில் தெரியாது பார்த்தீங்களோ. பச்சை மிளகாய் செடி ஒன்று தான் போன வருஷம் வச்சது. பாக்கியெல்லாம் பிடுங்கி போட்டாச்சு. நிறைய காய்ச்சுட்டே இருக்குது. எருவில்லை, ஆனால் பொள்ளாச்சி காய் நிறைய காய்ச்சுட்டே இருக்குது. இது இந்த எப்பவுமே பச்சை மிளகா 3-4 வருஷம் இருக்கும்ட்டால. அந்த குட்டி வெயிலில் உணங்கும், பிறமை மழை வந்தால் துளுக்கும், காய்க்க தொடங்கும். பார்த்தீங்களா. லலிதா படிச்சு யாருக்குடி அப்படின்னா உனக்கு தாண்டி, நீ மெட்ராஸுக்கு எடுத்துகிட்டு போ, நீ வச்ச செடி அல்லவா அப்படின்னு சொன்னால். பழம் மாத்திரம் நான் விற்றுக்கு எடுத்துக்கிறேன். பார்த்தீங்களா இத்தனை பச்சை மிளகா கிடச்சிருக்கு, இனியும் இருக்கும் போருன்னு சொல்லிவிட்டு கார்த்தாலம் முருங்கைக்கீரை அலை விமர்சி அதை தட்ட போகிறாள் லலிதா. ஸ்ருதி பொண்ணாத்தில் ஓணம் போடுறான். ஓகே பாய்.